அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி அல்லது அதுக்கான தீர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முகநூலில் நம்ம ஒரு பதிவை போடுவோம், அதுக்கு ஒரு 5 லைக் வந்திருக்கும். அதே பதிவை சுட்டு இன்னொருத்தன் போடுவேன், அதுக்கு 5000 லைக் வரும். இந்த பரீட்சையில் படித்து எழுதுனவனோட நம்ம பார்த்து எழுதுனவனுக்கு அதிக மார்க் போட்டு விட்ருவோம்ல, அது மாதிரி பல நேரங்களில் நடந்துடும். அப்போயில் மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்கும். அதுலேயும் நிறைய பெண் ஐடிகள்லாம் வந்து அவனோட கமெண்டில் சிறப்பு தோழர், அருமை தோழர்னா கமெண்ட் போடும்போது அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வைத்தறிச்சல் நமக்குள்ள குப்பு குப்புன்னு வரும். அவன்கிட்ட போய், ஐயா இது ஏன் போஸ்ட்டு, நீங்கள் என் பேருக்கு அது கிரெடிட்டாவது கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டால், நம்ம கமெண்ட்டை படிக்காத மாதிரியே அப்படியே டீல் பண்ணுவாப்பில். இல்லாட்டி அந்த கமெண்ட்டை ஹைட்டில் போட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டாப்பில். நமக்கு கொஞ்சம் பின்தொடர்பவர்கள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம படை பரிவாரங்களையெல்லாம் கூப்பிட்டு, ஐயா இங்கே பாருங்கய்யா என் போஸ்ட் எடுத்து ஒருத்தன் போட்டிருக்கேன் ஊருக்குள்ளே, இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் கண்ணீர் மல்க ஒரு கட்டுரை எழுதுனா நம்ம படை வீரர்கள் எல்லாம் போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி எப்படியாச்சும் அதுக்கு ஒரு தீர்வை கொண்டுட்டு வருவாங்க. இனி அப்படிப்பட்ட வேலையெல்லாம் நடக்காது. ஐயா எனக்கிட்ட கொஞ்சம் காசை மட்டும் கொடுத்துரு, உன் போஸ்டெல்லாம் எவன் போடுறாங்கிறத உனக்கே காட்டிடுறேன் அப்படின்னு முகநூல் சொல்கிறாப்புல. அதுதான் உங்கள் படைப்பை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு படைப்பாக நான் உங்கள் படைப்புகளை வச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அப்போ உங்கள் படைப்பெல்லாம் யார் யார் எடுத்து பயன்படுத்துகிறாங்களோ அது தொடர்பான நோட்டிஃபிகேஷன் என்ன செஞ்சிரும்னா அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் நீங்கள் அந்த படைப்பை வந்து அவங்க பயன்படுத்தலாமா வேண்டாமா, உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு அதுக்கான சில இணைப்புகள் இருக்கும், அதை கொடுக்கலாமா, அல்லது என்ன செய்யலாம், அந்த படைப்பை பிளாக் பண்ணலாமான்னு பல வசதிகள் இனிமேல் நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்கும். என்ன அது கொஞ்சம் காசு மட்டும் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை எனக்கெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வழக்கம் போல் நம்ம போஸ்ட்டை போட்டு நம்ம அடுக்கு போயிட்டுருப்போம். சரி, இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து முகநூலுக்கு போகிறேன். மீட் YT ஸ்டுடியோ, சரி, சிஸ்டம் திசைமா, ஓகே, GZO கிபோ, இன்ஸ்டாகிராம், G ஜெப் ஃபிளிப் ஃபைண்ட் ஃபைல்ஸ், ஃபேஸ்புக், ஓகே, சுயவிவரம் செல்க பட்டன். இப்போ நான் முகநூலை திறந்துட்டேன். யார் போஸ்ட்டும் காமிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நம்ம வந்து அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன் நான் தமிழில் வச்சுருக்கேன். சுயவிவரம் அறிவிப்புகள் 6/5 அறிவிப்புகள் 6/5 ஐ தட்டவும் 2 புதிது. ஓகே, அறிவிப்புகளை தட்டிட்டேன். அங்கப்பன் ஜாய் பாதுகாக்கப்பட்ட உங்கள் பகிர்வில் 148 புதிய பொருத்தங்கள் உள்ளன. கீழே காட்டுது படிக்காதவை பட்டன். உங்களோட பாதுகாக்கப்பட்ட உங்கள் படைப்பில் 148 பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட்டை எவெல்லாம் போட்டிருக்காங்களோ அது எல்லாம் நமக்கு லிஸ்ட்டில் வரும். முக்கியமாக என்னென்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு காணொலியை போட்டேன். அதில் நான் வன்மையாக கண்டிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை பல பேர் எடுத்து ஷேர் பண்ணாங்க. அதை தாண்டி என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ நான் அந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் விட்டு நம்மளோட ரீல்ஸை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்களே போட்டுக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சில பேர் அதில் உண்மையாகவே வன்மையாக கண்டிப்பாங்க, சில பேர் வன்மமாக கண்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கட்டும். ஆனால் அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போகிறவங்க நம்மளோட பேரையோ நமக்கான இதையோ கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்கல. எல்லோரும் அவங்க பேர் வாங்கிட்டு போயிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தெரியாத மாதிரி யாரோ ஒரு ஆளுங்கிற மாதிரி இருக்காங்க. எதாக இருந்தாலும் நம்ம படைப்பு, நீங்கள் அது அரசியல் பதிவாக இருந்தாலும் சரி, சிரிப்பு பதிவாக இருந்தாலும் சரி, நமக்கான கிரெடிட்டை நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்போ இல்லாதான் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை நாளும் என் படைப்பை இவ்வளோ தூரத்துக்கு யாரும் டவுன்லோட் பண்ணி பார்க்கல. இப்போ பார்த்தா இந்த ஒரு 2 நாளாக இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒரு 146 பேர் நம்ம ரீல்ஸை நமக்கே தெரியாமல் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்களாம். இப்போ இதைத்தான் எனக்கு முகநூல் காட்டுது. பாதுகாக்கப்பட்ட உங்கள் இப்போ பார்த்துங்க, நான் கிளிக் பாதுகாக்கப்பட்ட உங்கள் பகிர்வில் 148 புதிய பொருத்தங்கள் உள்ளன. 4 நீ படித்தவை 77 விழுக்காடு பொருத்தம் கண்காணித்திடுக படிக்காதது. இன்ஸ்டாகிராம் 587 பின்தொடர்பவர்கள் பொது அல்லாத ரீல் பட்டன். இவர் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்காப்லையா, 500 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ ஐந்து சில்லற என்னோட படைப்பை டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காப்ல. இதன்படி வரிசை 77 விழுக்காடு, இதில் 77 விழுக்காடு சேர்ந்துடலாம். 81 விழுக்காடு பொருத்தம் கண்காணித்திடுக படிக்காதது. ஃபேஸ்புக் 0 பின்தொடர்பவர்கள் பொது அல்லாத ரீல் பட்டன். இவரும் பிரைவேட்டில் ரீல் போட்டிருக்காப்ல. 2வது 81 விழுக்காடு பொருத்தம் கண்காணித்திடுக படிக்காதது. ஃபேஸ்புக் 0 பின்தொடர்பவர்கள் பொது அல்லாத. 100 விழுக்காடு பொருத்தம் கண்காணித்திடுக படிக்காதது. ஃபேஸ்புக் 23 பார்வைகள் 1.0K பின்தொடர்பவர்கள் பட்டன். ஓகே, 23 பார்வைகள் போயிருக்கு. அவருக்கு வந்து 1000 சில்லற ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ரீல்ஸை பயன்படுத்தியிருக்க அந்த மகான் யாருன்னு நம்ம பார்க்கலாமா? அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஷண்முகவேல் கம்லா 20 பிப்ரவரி 2026 அன்று பதிவிடப்பட்டது. பதிவை காண்க. சண்முகவேல் கம்லா அப்படிங்கிறவர் இந்த 20ஆம் தேதி என்னோடய ரீல்ஸை எடுத்து அவர் போட்டிருக்காப்புல. இப்போ நான் இதை என்ன செய்யலாம், இந்த ரீல்ஸை என்ன ரீல்ஸு? ஷண்முகவேல் 23
நள்ளிரவு 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி 58 நிமிடங்கள் வரை 58 வீடியோ. 58 வினாடி வீடியோ ஒன்று எடுத்து அவர் போட்டிருக்காப்புல. என்னோட ஒரு ரீல்ஸை அப்படியே டவுன்லோட் பண்ணியிருக்காப்புல. டவுன்லோட் பண்ணி அவர் போட்டாப்புல. பொருந்தும் பிரிவுகள் நிலை இன்ஃபோ ஐகான். பொருந்தும் பிரிவுகள் 100 விழுக்காடு இன்ஃபோ ஐகான். 100 விழுக்காடு அப்படியே என்ன செய்தான், என்னோட ரீல் பொருந்துதான். நிலை இந்த பொருத்தத்திற்கு பாதுகாப்பு நடவடிக்கையை அமைக்கலாம். நீங்கள் நம்ம இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், பாதுகாப்பு நடவடிக்கை அமைக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, பின்தொடர்ந்து பார்வையை கண்காணிக்கிறது மட்டும் வச்சுருக்கேன். கண்காணித்திடுக இந்த ரீலை பின்தொடர்ந்து அது பெரும் பார்வையை கண்காணிக்கலாம். செக். அதான் செக் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே இருக்குது. கண்காணித்திடுக இந்த ரீலை பின்தொடர்ந்து அது பெரும் பார்வையை கண்காணிக்கலாம். செக். தடுத்திடுக இந்த ரீல் பொதுவில் காட்டப்படுவதை தடுத்தல். அன்செக். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், இதை வந்து பொதுவில் காட்டப்படாமல் தடுக்கணும்னா இதில் செக் வச்சோம்னா அது என்ன செஞ்சிடும், நம்ம பிளாக் ஆகிக்கிறோம். தடுத்திடுக இந்த ரீல் பொதுவில். பொருத்தத்தை விடுவியுங்கள் பொருத்தங்களிலிருந்து அகற்றும் கண்காணிக்காது. அன்செக். இல்லாட்டி எனக்கு வேண்டாம், இதை வந்து நம்ம நண்பர்கள் அவர் யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அன்செக் எடுத்துட்டோம்னா சரி, அதில் வந்து செக் வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, இதை பொருத்தத்தை விடுவிச்சிடும். அது அவங்க ஆடு சொந்தமாக பயன்படுத்திக்கிட்டு போகலாம். அடுத்தது அதுக்கும் கீழே இருக்குது. பொருத்தத்தை விடுவியுங்கள் பொருத்தங்களில் பிற செயற்பாடுகள். கிரெடிட் இணைப்பை சேர்த்தல். சேகரிக்கப்பட்ட ஃபேஸ்புக் பொருத்தத்துடன் ஒரு இணைப்பை சேருங்கள். அன்செக். இப்போ இந்த இடத்துல என் பேர் அவர் சேர்க்காமல் இருப்பாப்புல. நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல செக் வச்சேன்னா அந்த ரீலில் என் பேர் வந்து என்ன செஞ்சிடும், எனக்கான ஒரு இணைப்பு அங்கே வந்து என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீலை வழங்குபவர் பார்வையற்றவர் அப்படின்னு சேர்ந்துடும். ஓகே, செக் வச்சு விட்டேன். சரி, என்னோட எந்த பதிவை எடுத்து அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கீழே ஸ்வைப் பண்ணிட்டே போனால் கூடுதல் தகவல் எல்லாம் காண உங்களின் பாதுகாக்கப்பட்ட விடியல் அரசே எப்போது பொருத்த விவரங்கள். ஓகே, நான் விடியல் அரசேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான் என்ன செஞ்சுருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு என்ன செஞ்சுருக்குன்னா காப்பி அடிக்கப்பட்டு பகிரப்பட்டிருக்கு. அதனால் நண்பர்களே, நீங்கள் வீடியோலாம் எடுத்து போடுங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, அந்த ரீலுக்குரிய கிரெடிட்டை நமக்கு கொடுங்க. எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம்லாம் நமக்கு அதில் ஒரு 30-40 ஃபாலோவர் வந்தால் கூட நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்கப்பா, இல்லாட்டினா எல்லாத்தையும் பிளாக் பண்ண வேண்டிய இருக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த ஒரு நல்லதொரு காணொலியில் சந்திப்போம்.